ஒன்டேரியோவில் இன்சூரன்ஸ் கிளைம் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் செய்யணும், என்னென்ன விஷயமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ப்ராப்பராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது என்னென்ன மாதிரியான கிளைம்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் காரில் போகக்குள்ள உங்களோட கார் ஆக்சிடென்ட் படலாம், அப்படி இல்லாட்டி உங்களோட கார் திருடப்படலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீடு இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஹோம் இன்சூரன்ஸ் போட்டு இருக்கக்குள்ள எதுனா உங்களோட வீட்டில் ஏதாவது பிழைகள் வரலாம், அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏதோ சம்திங் வரலாம். ஓகே, உங்களோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்சூரன்ஸ் நார்மலாக என்னத்துக்கு பண்ணுவோன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நடக்கிற ஏதோ ஒரு அன்சர்டினிட்டிக்கு நம்ம கை சேதப்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்சூரன்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த நாள் ஒரு நாள் சில நேரம் வராமலும் போகலாம், சில நேரம் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. வரக்கூடாங்கிறது நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். ஆனால் வந்தால் அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உதாரணத்துக்கு கார் ஆக்சிடென்ட் அப்படி இல்லாட்டி கார் கிளைம் ஒன்றை பற்றி ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன். ஆனால் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைமில் நீங்கள் என்ன உங்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இதுதான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியை ஓடிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு. முதலாவது ஆக்சிடென்ட் நடந்த உடனே தயவு செய்து பெனிக்காதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப்டி தான் முதலாவது முக்கியமான விஷயம். ஓகே, காரு உடஞ்சிட்டு போகட்டும், முதலாவது உங்களோட சேஃப்டியை தான் நீங்கள் முதலாவது பார்க்கணும். ஆக்சிடென்ட் நடந்த உடனே முதலாவது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, ப்ளஸ் உங்களோட காரில் இருந்த மற்ற எல்லாருமே சேஃபாக இருக்காங்களாங்கன்னு முதலாவது பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு, உங்களோட காலில் இருக்கிறவங்களுக்கு அடிபட்டிருக்குது, இன்ஜரி ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு கதையும் இல்லை. நீங்கள் முதலாவது கால் எடுக்க வேண்டியது 911. அப்படி உங்களுக்கு யாருக்குமே எந்த வித ஆபத்தும் இல்லைன்னு சொன்னால் மற்ற ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சில நேரம் ப்ராப்பர்ட்டியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அப்படி இன்னொரு வெஹிக்கிளில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களோட காருக்கு ஓகே, அவங்க எல்லாரும் சேஃபாங்கிறது முதலாவது பாருங்கள். பெனிக்காதீங்க தயவு செய்து. அவங்களும் எல்லாரும் சேஃப்னு சொன்னால் அடுத்தது பாருங்கள், உங்களோட கார்லேயோ இல்லாட்டி மற்ற கார்லேயோ ஏதாவது லிக்விட் வழியால் வருதா, ஏதாவது திரவங்கள் வழியால் லீக் ஆகுதான்னு சொல்லி முதல்ல பாருங்கள். ஏன்டா அது ஒரு ஃபயர் ஹசார்ட். அது என்னன்னு சொன்னால் சில நேரம் ஆயிலோ அப்படின்னு சொன்னால் பெட்ரோலோ கேஸோ லீக் ஆகினிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ஃபயர் வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது நடக்குதாங்கிறது முதல்ல பாருங்கள். அப்படி நடந்தாலும் உடனே 911க்கு கால் அடித்து என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கும் ஒன்றும் இல்லை, உங்களோட வெஹிக்கிளுக்கும் ஒன்றும் இல்லை, சின்னதாக முட்டின ஒரு விஷயம் தான் சொன்னால் உங்களோட வெஹிக்கிள் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு முதல்ல பாருங்கள். நடு ரோட்டில் நிற்குதா இல்லை சைட்டில் தான் நிற்குதான்னு சொல்லி முதல்ல பாருங்கள். டிராஃபிக்காக வேணாம். அப்படி டிராஃபிக்கில் நடு ரோட்டில் நிற்கின்னு சொன்னால் முதல்ல அது வெஹிக்கிளை சைட் பண்ணுங்க. ஓகே, சைட் பண்ணி எவ்வளோக்கு டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைட் பண்ணியாலுமோ சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் 911க்கு கால் அடித்தாலும் சரி, அவங்க எமர்ஜென்சின்னா மட்டும்தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சொல்கிற அதே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணுங்கள், அதாவது டபுள் சிக்னலுக்கு தான் டபுள் சிக்னலில் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற வாகனங்களுக்கு நீங்கள் ரோட்டில் சைட் பண்ணி நிற்கிங்க, ஹசார்ட் உண்டுன்னு சொல்லி வழங்கணும். அதுக்கு பிறகு இதுதான் மிக முக்கியமான விஷயம், எவிடன்ஸை செக்யூர் பண்ணுறேன். இப்போவே அவடத்தை நின்றுட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க, என்னில் போல் ஒன்றில் போல் யாரில் போலன்னு சொல்லி அவடத்தை யாரும் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது. உங்களோட காரில் எங்கெங்கெல்லாம் முடியும், உங்களோட காரை சுற்றி எல்லா இடத்தையும் ஃபுல் வீடியோ ஃபோட்டோ எவ்வளோக்கு எழுமோ அவ்வளோக்கு எடுங்க. ப்ளஸ் ஆப்போசிட் பார்ட்டியோட காரோ இது ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அந்த ஏரியாவில் யாரான விட்னஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன், யாராவது உங்களோட ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட விட்னஸ் டீட்டெயில்ஸ் அவங்களோட கன்சென்ட்டோட கலெக்ட் பண்ணுங்கள். அநேகமானாக்கள் விட்னஸ் இன்ஃபோ கலெக்ட் பண்ணுறதுல விட்னஸ் சொல்கிற விஷயத்தை வச்சு உங்களோட கிளைம்ட டிரெக்ஷனே ஃபுல்லாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோக்கு விட்னஸை கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு காரோட முட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காரை அவர நேம், அடுத்தது அவரோட ஃபோன் நம்பர், அடுத்தது அவரோட லைசன்ஸ், அந்த காருக்கு ஒரு லைசன்ஸ் பாலிசி நம்பர் வந்துருக்கு தானே, அந்த பாலிசி நம்பரை கலெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட வாகனம் ஓடக்கூடியதாக இருக்குது, சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னா அப்படி ஏதாவதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொலிஷன் ரிப்போர்ட்டிங் சென்டருங்கிற இடத்துக்கு போய் என்ன நடந்தன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொன்னால் வெளியால் ஒரு ஆள் நிற்பார். அவர் உங்களோட கார் வெஹிக்கிளை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ டேமேஜ்னு சொல்லி அவர் ஒரு எஸ்டிமேட் ஒன்று பண்ணுவார். நீங்கள் உள்ளுக்கு போய் டோக்கன் ஒன்று எடுத்து என்ன நடந்துங்கிற ஃபுல் செனாரியோவை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அதில் டைப் பண்ணணும். ஓகே, டைப் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும். என்ன இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமான ஒரு ஃபுல் ரிப்போர்ட் ஒன்று நீங்கள் எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட உங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படி இல்லாட்டி இன்சூரன்ஸ்
ஏஜென்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியோட சர்வீஸ் டீம்கள் இருக்கு நம்பர். யாராவது நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களோட புரோக்கருக்கோ ஏஜென்ட்டுக்கோ சர்வீஸ் டீமுக்கோ கால் அடிங்க. அவங்க ஃபோனை பிக்கப் பண்ணாட்டி நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ போய் எங்கிற ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட்டு போய் அவங்களோட ஹாட்லைனுக்கு அடித்தாலும் அவங்களும் டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஹாட்லைனுக்கு அடித்து இந்த பாலிசி நம்பர் இது, உங்களுடைய கார் வெஹிக்கிளோட பாலிசி நம்பர் இது, நான் இது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று என்ன நடந்தங்கிறத சொல்லி நான் கிளைம் அட்ஜஸ்டரோட பேசணும், கிளைம் அட்ஜஸ்டரை நம்பரை தாங்கன்னு கேளுங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் 3 வகையான ரோல் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படி இல்லாட்டி இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இவங்க யாருன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸை செல் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ் யாருன்னு சொன்னால் அவங்க ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்களோட ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. அடுத்தது கிளைம் அட்ஜஸ்டர்னு சொல்லி 3வது ஒரு ரோல் இருக்குது. ஓகே, இவங்க தான் யாருன்னு சொன்னால் இன்கேஸ் ஆஃப் அ கிளைம், அதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு களவு நடந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபயரோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் கிளைமுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டீல் பண்ணுறாக்கள் இந்த கிளைம் அட்ஜஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கிளைம் ஒன்று வரக்குள்ள நீங்கள் முதலாவது உங்களோட ஏஜென்ட்க்கு புரோக்கருக்கு கால் எடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூட உங்களோட ஏஜென்ட்டோ புரோக்கரோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவான்னு சொல்லி, ஏஜென்ட்டோ புரோக்கரோ உங்களோட ஆக்சிடென்ட் சம்மந்தமாக உங்களோட கிளைம் சம்மந்தமாக யாரில் போல எவ்வளவு உங்களை இன்சூரன்ஸ் தாரதா இல்லையா இந்த டிசிஷன் எல்லாம் புரோக்கர் எடுக்க முடியாது, புரோக்கரோ ஏஜென்ட்டோ எடுக்க முடியாது. இதெல்லாம் எடுக்கிறது யாருன்னு சொன்னால் கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் தான் எடுக்கலாம். கிளைம் அட்ஜஸ்டர் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒன்டாரியோட ரூல்ஸ் படி என்னென்ன மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு யார் என்ன மாதிரின்னு சொல்லி அவங்கள்ட்ட சர்டன் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் ப்ளஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த ஃபோட்டோ வீடியோ ப்ளஸ் கொலிஷன் சென்டரில் எடுத்த அந்த ரிப்போர்ட் எல்லா எவிடன்ஸையும் சேர்த்து ப்ளஸ் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்துங்கிற எல்லாத்தையும் வச்சு உங்களில் ஃபால்ட்டா இல்லை மற்றாலில் ஃபால்ட்டா, அப்படி ஃபால்ட் வந்தாலும் உங்களில் ஃபால்ட் வந்தாலும் என்ன மாதிரியோட பேமெண்ட்டில் வரும், என்ன டிசிஷன் சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த எல்லா விஷயத்தையுமே கிளைம் அட்ஜஸ்டர் தான் பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் ஆஃப் அ கிளைம் நீங்கள் கால் எடுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் புரோக்கருக்கோ ஏஜென்ட்டுக்கோ கால் எடுத்து கிளைம் அட்ஜஸ்டர் நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது கிளைம் அட்ஜஸ்டர்கிட்ட தான். உங்களோட புரோக்கராலேயோ உங்களோட ஏஜென்ட்டாலேயோ உங்கள் யாரில் ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்குரிய கிளைம் அமௌண்ட்டை தர முடியாது, அதுக்கு அங்கே எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால தர முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கிளைம் அட்ஜஸ்டர் நம்பர் மட்டும்தான். ரீசெண்டாக இன்னைக்கு வர கால், இன்றைக்கும் 2 பேர் கால் எடுத்தீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கிளைம் நடந்துட்டு கிளைம் அட்ஜஸ்டர்கிட்ட விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் அதில் வர டவுட்ஸுகளை கால் எடுக்கிறதுக்கு என்னை கால் அடிங்க. நான் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர், எனக்கு கிளைம் அட்ஜஸ்டர் ஜாப்பை பற்றி எனக்கு தெரியாது, ஐ ஹவ் நோ ஐடியா. அவர் யாரில் பிள்ளை, அவர் உள்ள பிள்ளைன்னு சொன்னோன்னா நீங்கள் உள்ள பிள்ளை, நீங்கள் அதுக்கு பிறகு வாதாடையலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு நீங்கள் அவரோட தான் கதைக்கணுமே தவிர நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட போய் நான் இப்படி தான் இருந்தேன், என்னில் நியாயம் இருக்குது, ஆனால் அவர் என்னில் பிள்ளைன்னு சொல்கிறேன்னு சொல்லி அதை நீங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கரோட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் புரோக்கராலேயோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாலேயோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியாது. ஓகே, இப்படி நடந்திருக்கிறதால உங்களில் தான் ஃபால்ட், இப்படி நடந்திருக்கிறதால தேர்ட் பார்ட்டியில் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி நாங்களும் கமெண்ட் பண்ண முடியாது. இதை முதலாவது நல்லா விளங்கணுங்க. நிறைய பேர் என்னை கால் எடுத்து உங்களோட கிளைம்ஸ் ரிலேட்டடான டிசிஷனை என்கிட்ட தர சொல்கிறீங்க. நான் அப்படி தர முடியாது. நீங்கள் ஆல்வேஸ் யூ ஷுட் டாக் டு கிளைம் அட்ஜஸ்டர். இன்றைக்கு ஒரு ஆள் கால் எடுத்து பார்க்கிங் நோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தால் 50-50 தானே, அதுதான் எனக்கு ஒரு ஆளும் சொன்னார். ஆனால் என் கிளைம் அட்ஜஸ்டர் என்னில் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டாரு, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆறில் ஃபால்ட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்குற ஒரு ஆள். நான் சொன்னேன் கிளைம் அட்ஜஸ்டர் உங்களில் ஃபால்ட்டுன்னு சொன்னால் உங்களில் தான் ஃபால்ட். நீங்கள் கொடுத்த எவிடன்ஸ் என்ன நடந்துங்கிறத வச்சு அவர் உங்களில் ஃபால்ட்னா உங்கள்ட்ட தான் ஃபால்ட். நான் அதில் நின்று 50-50ன்னு சொல்லி செய்ய முடியாது, அதாவது நான் தீர்மானம் செய்ய முடியாது. அதாவது கிளைம் அட்ஜஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்டாரியோவில் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி ப்ளஸ் உங்களோட எவிடன்ஸ் படி தான் அவங்க ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு சார்பா இன்னொரு ஆளுக்கு சார்பான்னு சொல்லி முடிவு எடுக்க மாட்டாங்க. உங்களோட கிளைம் அட்ஜஸ்டரும் தேர்ட் பார்ட்டியோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் அட்ஜஸ்டரும் பார்த்து யாரில் பிள்ளைங்கிறத தீர்மானித்து இதை உங்களில் ஃபால்ட்டுன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்திலேருந்து மற்ற ஆளுக்கு பே பண்ணுவாங்க. சரி, உங்களோட இன்சூரன்ஸ்லேருந்து மற்ற இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுவாங்க, காரணக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதே மற்ற ஆள் ஃபால்ட்டுன்னு சொன்னால் இவங்க உங்களுக்கு பே பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எடுப்பாங்க பணத்தை. இது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். இதில் கிளைம்ங்கிற விஷயத்தில் இன்சூரன்ஸ் புரோக்கரால் எந்த விதமான கமெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிடிக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் கொண்டு வந்தால் என்னென்ன விஷயமெல்லாம் செய்யணும்னு சொல்லி. எவிடன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணிடலுமோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லம். ப்ளஸ் இன்சூரன்ஸ் கிளைம் வந்தது பிறகு நீங்கள் டீல் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆள் இன்சூரன்ஸ் அட்ஜஸ்டர் மட்டும்தான். தயவு செய்து இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ்ட்டை கால் எடுத்து உங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. என்ன இன்சூரன்ஸ் புரோக்கரால் அதுக்குரிய கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. நான் ஒன்டாரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நீங்கள் புதுசாக வெஹிக்கிளோ ப்ராப்பர்ட்டியோ வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய இன்சூரன்ஸ் இன்னொரு 10-15 நாளில் ரினியூ ஆக போகுது சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு தரேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன நேமில் இருக்குது, பயோவில் இருக்குது,
இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாக மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் ஆட்டோ ரிப்ளையாக வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.